ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 15. சஞ்சய் யுகனிடம் பேசிவிட்டு வந்து அத்தோடு 2 வாரங்கள் முடிந்திருந்தது. இந்த 2 வாரங்களும் வீட்டை விட்டு வெளியில் கூட வராமல் சதா அழுது கொண்டிருக்கும் மித்ராவை கண்டு சஞ்சய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போனான். அவளிடம் சென்று ஏதாவது ஆறுதலாக பேசலாம் என்றால் அவள் வாயிலிருந்து வருவது இந்த கல்யாணம் வேணானா என்பது மட்டும்தான். எவ்வளவு போராடியும் சிறிதும் அவனால் மித்ராவை இதிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியவில்லை. ராஸ்கல் என்ன செய்து தொலைத்தானோ என்று யுகேனின் மீது அத்தனை கோபம் வந்தது. இருந்தும் தனது பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து அவன் விலகி சென்றதே சஞ்சய்க்கு பெரிதாக தோன்ற மீண்டும் அவனை சீண்ட விருப்பமில்லாமல் இருந்தான். எது எப்படியானாலும் சரி, மித்ராவின் திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான். அன்று இரவு சஞ்சய்க்கு சரியான காய்ச்சல். எது செய்தும் சரியாகாமல் போகவே அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு மித்ராதான் அவனை அழைத்து சென்றாள். அங்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமே உண்டு. பின்னர் ஒரு பிரைவேட் கிளினிக் மட்டுமே. சரியான மருத்துவ வசதி வேண்டுமானால் குன்னூருக்குத்தான் செல்ல வேண்டும். அங்கிருக்கும் பிரைவேட் கிளினிக்கிலேயே சஞ்சயை கொண்டு சென்று காட்ட பிளட் டெஸ்ட் செய்த பொழுதுதான் அவனுக்கு மலேரியா காய்ச்சல் வந்திருப்பதே தெரிந்தது. இங்கேயே காட்டி சரி செய்து கொள்ளலாம் என்று அந்த டாக்டர் சொல்ல சரி என்று சஞ்சய்க்கு ட்ரிப் செலுத்தி மருந்து மாத்திரைகளை எல்லாம் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர். அடுத்த நாள் காட்டிற்குள் அமைந்திருக்கும் சிவன் கோயிலில் திருவிழா. வருடம் ஒரு முறை நடக்கும் இந்த திருவிழாவில் ஊர் ஜனம் முழுவதுமே கலந்து கொள்ளும். வெகு விமர்சையாக நடக்கும் இந்த விழாவில் சஞ்சயால் கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த மலேரியா காய்ச்சல் அவனை படுத்திய பாட்டில் அவன் எழக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாகவே இருந்தான். சஞ்சய் மித்ராவையும் பாட்டியையும் மட்டும் அந்த திருவிழாவிற்கு செல்ல சொல்ல பாட்டியை மட்டுமே அனுப்பி வைத்தவள் தான் செல்ல மறுத்துவிட்டாள். விழா இரவு 10 மணிக்கு மேல் வரை மிக கோலாகலமாக வான வேடிக்கைகளுடன் நடக்கும். மித்ரா அங்கு செல்லாமல் சஞ்சய்க்கு துணையாக வீட்டிலேயே தங்கிவிட யுகேனுமே அவனது வீட்டில்தான் இருந்தான். சமையல்கார பாட்டியும் திருவிழாவிற்கு சென்றிருந்தார். இரவு 7 மணி இருக்கும். பசி வயிற்றை கிள்ள ஏதாவது சமைத்து சாப்பிடலாம் என்று நினைத்தவன் அப்பொழுதுதான் சமையல் அறையினுள் நுழைந்திருந்தான். அப்பொழுது பார்த்து சஞ்சயிடம் இருந்து ஃபோன் வரவும் அதை அட்டன் செய்து பேசினான். யுகேன் அலோ என்றதும், டே அர்ஜுன், வீட்லையா இருக்க என்ற சஞ்சயின் குரல் மிகவும் பதட்டமாக ஒலித்தது. ஆமா, ஏண்டா? உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாடா. என்னாச்சு சஞ்சய், ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? நீ ஃபஸ்ட்டு வா அர்ஜுன், ப்ளீஸ் சீக்கிரம் வாடா என்று கெஞ்ச யுகேனும் சட்டென உடனே கிளம்பி இருந்தான். சஞ்சய் வெளியே வாசலிலேயே நிற்கக்கூட முடியாமல் யுகேனின் வருகைக்காக காத்திருக்க, ஏண்டா சஞ்சய், என்னாச்சு? நீ ரொம்ப டல்லாக இருக்க. அதை விட்டுடா, மித்ராவை பாம்பு கடிச்சிருச்சு. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறியா அர்ஜுன்? என்னடா சஞ்சய் சொல்கிற? மித்ரா எங்கே இருக்கா? உள்ளே தான் இருக்காவா என்று சஞ்சய் அவனை உள்ளே கூட்டி செல்ல மித்ரா சோஃபாவில் அமர்ந்திருக்க அவளிடம் ஓடி சென்றவனோ, எங்கே கடிச்சது என்று மித்ராவிடம் கேட்டான். காலில் தான் கடிச்சிருக்கு, ரொம்ப வலிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்ன பாம்பு? டே அர்ஜுன், அது விஷப்பாம்புன்னு தான் அவள் சொல்கிறா. அவளை பேச வைக்காத, சீக்கிரம் கூட்டிகிட்டு போடா. எனக்கு நேற்று இருந்து ஃபீவர் அர்ஜுன், என்னால் நடக்கக்கூட முடியல. இல்லைன்னா நானே கூட்டிகிட்டு போயிடுவேன். சரி சஞ்சய், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன்டா, இங்கே எந்த ஹாஸ்பிட்டல்லையும் யாருமே இல்லை. எல்லோரும் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. குன்னூருக்கு போனாலும் ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே ஒரு சித்த வைத்தியசாலை இருக்குது. அங்கே போனால் மூலிகையை வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க. அங்கேயே கூட்டிகிட்டு போ என்று சஞ்சய் சொல்லவும் மித்ராவை கைத்தாங்களாக கூட்டி போய் பைக்கில் அவரை அமர வைத்து பைக்கை கிளப்பினான். சிறிது நேரம் வண்டியை ஓட்டியவன் அவளிடம், பாம்பு கடிக்கிற அளவுக்கு எங்கே போன என்று கேள்வி கேட்க அவளோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். கண்ணாடி வழியே பின்னே அமர்ந்திருந்தவளின் முகம் காண அவளோ மயங்கி கொண்டு இருந்தாள். உடனே வண்டியை நிறுத்தியவன் திரும்பி அவளிடம், மித்ரா, மயங்கிட்டேன்னா கீழே விழுந்துருவ, எனக்கு கெட்டியாவாச்சும் பிடிச்சிக்க என்றவன் அவள் கைகளை எடுத்து தன் இடுப்பை சுற்றி வளைத்தவன் ஒரு கையால் அவள் கைகளை பிடித்தபடியே மறுகையால் வண்டியை ஓட்டினான். அங்கே சென்றதும் வேகமாக அவளை தூக்கி கொண்டு போய் அங்கிருந்த ஒரு வயதான வைத்தியரிடம் சென்றான். மித்ராவை பரிசோதித்தவரோ, பாம்பு சரியாக கடிக்கல, அதனால தான் சீக்கிரம் விஷமேறாமல் இருக்கு என்று சொன்னவர் ஏதோ மூலிகை மருந்தை எடுத்து அவள் வாயில் சாப்பிட சொன்னார். பின்னர் பாம்பு கடித்த இடத்தில் மருந்தை வைத்து கட்டி விட்டார். நைட் இங்கேயே இருங்க, கொஞ்ச நேரத்தில் விஷம் உறிஞ்சிரும். ஆனால் தூங்க மட்டும் கூடாது. தம்பி, இந்த பொண்ணை தூங்காமல் பார்த்துக்கோ என்று யுகேனிடம் சொல்லியவர், ஏதாவது அவசரம்னா என்னை கூப்பிடுங்க, நான் பக்கத்தில் ரூமில் தான் இருப்பேன் என்றபடி அவர் வெளியேறி போனார். அவர் கூறியதை சஞ்சய்க்கு ஃபோன் செய்து யுகேன் கூற, தனக்கு காய்ச்சல் அதிகமாக இருப்பதால் தன்னால் தற்போதைக்கு அங்கு வர முடியாது என்று சொன்னவன் யுகேனையே மித்ராவை பார்த்து கொள்ளும்படி கூறி ஃபோனை வைத்து விட்டான். மித்ரா யுகேனிடம் சஞ்சய் என்ன சொன்னா என்று கேட்க, அவனால் இப்போதைக்கு இங்கே வர முடியாதான், அதனால் என்னையே உன்னை பார்த்துக்க சொன்னான்.
அவள் அமர்ந்திருந்த கட்டிலிலேயே அவள் அருகில் அமர்ந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்குங்க. எனக்காக நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நான் ஒன்றும் உனக்காக வரல, சஞ்சய்க்காக தான் வந்தேன். பரவாயில்ல சார், யாருக்காக வந்தா என்ன? நீங்கள் தூங்குங்க. நான் தூங்கிட்டேன்னா அப்புறம் நீயும் தூங்கிட மாட்டியே. இல்லை சார், எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. இந்த வலியில் எனக்கு தூக்கம் வராது. ஸோ நீங்கள் தைரியமாகவே தூங்கலாம். எனக்கும் தூங்க வரல. நாம் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாமா என்று அவன் சொல்லவும் அவள் அமைதியாக எதிர்ப்புறம் திரும்பி கொண்டாள். ஆமாம், நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வரதில்ல? சார், எனக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அதனால தான் வரதில்லை. இல்லை மித்ரா, நீ போய் சொல்கிற. உனக்கு பயம். எங்கே என்னை பார்த்தா உன் மனசு மாதிரி என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவியோன்னு பயந்து தானே நீ வரமாட்டேங்கிற. என்ன, நான் உங்களை லவ் பண்ணுறதா? சி, என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி எத்தனை பொண்ணுங்கக்கிட்ட நடந்துக்கிட்டீங்களோ. எனக்கு உங்களை பார்த்தா லவ் எல்லாம் வராது சார், அருவருப்பு மட்டும்தான் வரும். உனக்கு என்னை பார்த்தா எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் தப்பாக நடந்துக்கிற மாதிரி தோணுதா? என் லவ் உனக்கு புரியவே இல்லைல்ல. சார், எதுக்கு இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சார், விடுங்க. அதான் எதுவும் வேணான்னு விட்டுட்டேனே. உன் அண்ணன் சொல்கிறவனையே கல்யாணம் பண்ணிவிட்டு 100 வருஷம் நல்லாயிரு என்று அவன் சொல்லவும் அவனை முறைத்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாய் திரும்பி கொண்டாள். அவனும் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்து கொண்டான். நேரம் மணிகளாகி கடக்க தொடங்க யுகனுக்கு கண்கள் சொர்க்க தொடங்கியது. மித்ரா என்ன செய்கிறாள் என்று அறிய அவளை பார்க்க திரும்பியவன் தோளிலேயே அவள் தூங்கி விழுந்தாள். என்ன பண்ணுற, எந்திரி என்று அவன் அதட்டவும் கண்ணை கசக்கி கொண்டு நேராக அமர்ந்தாள். சிவந்திருந்த அவள் கண்கள் அவளுக்கு தூக்கம் வருவதை சொல்ல, மித்ரா தூங்கிறாத என்றவன் தண்ணீர் கொண்டு வந்து அவள் முகத்தை கழுவ செய்தான். அப்பொழுதும் அவள் கண்களில் தூக்கம் எஞ்சி இருக்க அவனுக்கு நன்றாக தெரிந்து போனது. அவன் சற்று அசந்தாலும் அவள் தூங்கி விடுவது உறுதி என்பது. அவள் அருகிலேயே அமர்ந்து அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். 10 நிமிடங்கள் அமைதியாய் அமர்ந்திருந்தவள் அந்த கட்டிலேயே படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். மித்ரா, எந்திரி என்று அவளை அவன் கூப்பிடவும் அவள் எழாமல் இருக்க அவள் கன்னத்தை பிடித்து உலுக்கினான். அதில் அவன் கையை தட்டிவிட்டு எழுந்தமர்ந்தாள். சார், நான் தான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் ஒன்று என்னை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. யார் தூங்க மாட்டா? பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு வேணும். சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் பின்னர் கட்டிலில் நன்றாக படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். இந்த முறை கன்னத்தை பிரித்து அவன் உழுக்கும் பொழுதும் கண்களை திறக்காமல் அவன் கையை பிரித்து தள்ளிவிட்டவள் எதிர்ப்புறமாய் திரும்பி படுத்து கொண்டாள். யுகன்தான் செய்வதறியாமல் மலைத்து போனான். எழுப்ப எத்தனை முயற்சி செய்தும் அவள் எழாமல் போகவும் அவள் உதடுகளின் மேல் தனது உதடுகளை வைத்து அழுத்தமான ஒரு முத்தத்தை கொடுத்தான். அதில் பதறிக்கொண்டு எழுந்தவள் தூக்கமெல்லாம் பறந்தோட அவனை பாவமாய் பார்த்தாள். என் அண்ணன் உங்களை நம்பி தானே உங்கள் கூட அனுப்பி வச்சான். இப்போ நீங்கள் பண்ணது உங்களுக்கே சரியாக படுதா? உன் அண்ணன் உன்னை காப்பாற்ற சொல்லி தானே அனுப்பி வச்சான். நீ தூங்கிட்டா எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? இப்போ உனக்கு தூக்கமெல்லாம் போயிருக்குமே. திரும்ப தூங்கினாலும் கிஸ் பண்ணுவேன். ரொம்ப ஓவராக போகிறீங்க சார். எனக்கு மயக்கமாக வருது. நான் என்ன சார் பண்ணுறது? எது வந்தாலும் நீ இன்னைக்கு தூங்கக்கூடாது, சரியா? அவள் தலையாட்டியதோடு சரி. மீண்டும் அரை மணி நேரத்திலேயே தூங்கி வழிந்தாள். இந்த முறை அவள் உதடுகளை கவ்வி நன்றாக உறிஞ்ச தொடங்கினான். நொடிகள் நிமிடங்களாகிய பொழுதும் அவளை விடாதவன் அவள் மூச்சு காற்றிற்கு ஏங்கும் பொழுதுதான் அவளை பிரித்து நிறுத்தினான். இப்படியே பண்ணிங்கன்னா என் உடம்புல இருக்க விஷம்லாம் உங்கள் உடம்புலையும் ஏறிக்கும். பரவாயில்ல, லவ் பண்ணுற பொண்ணு கூட வாழ தான் முடியல. அட்லீஸ்ட் அவளுக்காக சாகவாது முடிஞ்சதே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீ இங்கே இருந்தால் தூங்கிட்டே தான் இருப்ப. வா கிளம்பலாம் என்று அவள் கை பிடித்து எழுப்பினான். சார், விடுங்க, எனக்கு கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியாது. சரி வா, நானே தூக்கிட்டு போகிறேன் என்று சொல்லி அவள் பதிலுக்கு எதிர்பார்த்திருக்காமல் அவளை தூக்கி இருந்தான். என்ன பண்ணுறீங்க, விடுங்க. அவள் சொன்ன எதையுமே காதில் வாங்காதவன் அவளை கொண்டு போய் அப்படியே பைக்கில் அமர வைத்து தானும் ஏறி அமர்ந்தான். அவள் கையை பிடித்து தன் வயிற்றை சுற்றி வளைத்து சற்று பின் தள்ளி அவளுடன் நெருக்கமாக அமர்ந்தான். அவனது கையை வேகமாக உதறிவிட்டவள் பின்னே தள்ளி அமர்ந்து கொண்டாள். தோலை குலுக்கியவனோ பைக்கை ஸ்டார்ட் செய்து மித்ராவின் வீட்டிற்கு தான் சென்றான். சஞ்சய் நன்கு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்க டிவியை ஓடவிட்டு அவளை டிவி முன் அமர்த்தினான். ஒழுங்காக டிவி பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கணும். தூங்கினா இந்த வாட்டி கிஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செஞ்சு விட்டுருவேன், புரிஞ்சதா? சீப்போடா பொறுக்கி. எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என்றவன் அவள் அருகே அமர்ந்து கொண்டான். அதன் பிறகு அவளுக்கு ஒரு துளி கூட தூக்கம் வரவில்லை. சேனலை மாற்றியபடி டிவியை மட்டுமே வெறித்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாய் விரிந்துவிட சஞ்சயும் எழுந்து விட்டான். அவனுக்கு இன்னும் காய்ச்சலின் வீரியம் குறையாமல் இருக்கவே, அர்ஜுன், எதுக்கும் மித்ராவை குன்னூருக்கு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்துடுறியா? ப்ளீஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் சஞ்சய், நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நீ உன் உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்லியவன் அவளை கூட்டி கொண்டு சென்றான். ஹாஸ்பிட்டலில் காட்டி ஒரு நாள் அங்கேயே இருந்து அவள் சற்று தேறியதும் தான் வீட்டிற்கு அழைத்து வந்தான்.
அதற்குள் சஞ்சயும் சற்று தேறியிருக்க மித்ராவை அங்கு விட்டவன் அதன் பின்னரே தனது வீட்டிற்கு கிளம்பி சென்றான். 2 நாட்கள் கழித்து மீண்டும் மித்ராவை பார்க்க அவளது வீட்டிற்கு வந்தான். அவன் வந்த நேரம் சஞ்சயும் பாட்டியும் எங்கோ வெளியில் சென்றிருக்க மித்ரா மட்டுமே வீட்டில் இருந்தாள். வீட்டில் யாரும் இல்லை சார். நான் யாரையும் தேடி வரல, உன்னை தான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்கு? உடம்பு நல்லாயிடுச்சான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நல்லாயிடுச்சு சார். கிளம்புங்க. எதுக்கு இப்போ துரத்துற? உன் உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டியா? அவனை முறைத்தபடியே சமையல் அறையினுள் நுழைந்து காஃபி போட தொடங்கினாள். யுகேனோ பின்னோடு வந்து அவளை அணைக்க அதில் பயந்து போய் அவனை திரும்பி பார்த்தாள். நெருக்கமாய் அவளை ஒட்டி நின்றிருந்தவனின் அருகாமை அவளுள் புதுவிதமான ஒரு மயக்கத்தை தோற்றுவிக்க அசையாமல் அப்படியே நின்றாள். அவளின் அமைதி அவனுள் தைரியத்தை தோற்றுவிக்க அவளை இறுக்கமாய் அணைத்து அவளுள் புதைய பார்த்தான். சிறிது நேரம் அந்த அணைப்பில் உருகிப்போய் நின்றவள் பின்னரே உணர்வு பெற்று அவனை பிரித்து வேகமாக தள்ளினாள். அவளை மீண்டும் இழுத்தவனோ அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். இதனால் வரை அவள் உணராத அவன் காதலை அந்த முத்தம் முழுமையாக அவளுக்கு உணர்த்த அதில் அவள் தடுமாறிதான் போனாள். அவள் கன்னத்தை தன் கைகளில் ஏந்தியவன், மித்துக்குட்டி, உங்கள் அண்ணன்கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடி ப்ளீஸ். நீ மட்டும் இப்போ ஊன்னு சொல்லு. இந்த நிமிஷமே உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் மித்ரா. நீயும் என்னை லவ் பண்ணுறதானே என்று அவன் உருகி கொண்டே கேட்க அவளுமே ஒரு நிமிடம் உருகிதான் போனாள். பின்னர் என்ன நினைத்தாளோ அவனை பிடித்து வேகமாக தள்ளிவிட்டவள், பொட பொறுக்கி ராஸ்கல், நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல. நீ எனக்கு வேணாம். தயவு பண்ணி என்னை விட்டுட்டு போயிடு ப்ளீஸ். நான் இவ்வளோ சொல்லியும் உனக்கு என் லவ் புரியல தானே? பொடி போ. எவனை வேணால் கட்டிக்க. நான் இனிமேல் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். நீ எல்லாம் கல் என்று சொன்னவன் வீட்டை விட்டு வேகமாக வெளியேறி இருந்தான். பேசிக்கொண்டிருந்த இருவருமே சஞ்சய் வந்ததையோ அவன் இவர்கள் பேசியதை கேட்டதையோ பார்க்க தவறி போயினர். மித்ராவிற்கு யுகேனை நினைத்து அத்தனை கோபம் வந்தது. வேண்டுமென்றே அவன் ஆசை வார்த்தைகளை பேசி தன்னை அவன் மயக்க பார்ப்பதாகவே நினைத்தாள். அவன் கொடுத்த முத்தங்களெல்லாம் அவளை உயிரோடு வதைக்க அதன் நினைவுகளோடு வேறு எவரையும் தன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாதென்பது அவளுக்கு உரைக்கத் தொடங்கியது. கண்டிப்பாக இந்த திருமணத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று நினைத்தவள் சஞ்சய்க்காக காத்திருக்க தொடங்கினாள். சஞ்சயோ இரவுதான் வீடு வந்தான். அண்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்ணா, தயவு பண்ணி நிறுத்திடு. மித்ரா, ஆல்ரெடி உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுகிறதால நோ யூஸ். நீ மட்டும் கல்யாணத்தை நிறுத்தாட்டி நான் கண்டிப்பாக செத்துருவேன். நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காத. இட்ஸ் ப்ராமிஸ். இவனுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சரி, நீ சொல்கிற மாதிரியே கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷனா என்ன? நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதிர்ச்சியில் உறைந்து நின்றவளோ, என்ன விளையாடுறியா? எனக்கு கல்யாணமே வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் என்று கத்த தொடங்கினாள். ஏன் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவனை லவ் பண்ணுறதானே? அண்ணா, என்ன உளர்ற? நான் எப்படி அவனை லவ் பண்ணுவேன்? அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான்னா. ஷட்டப் மித்ரா. அர்ஜுன் என்னுடைய ஃப்ரெண்டு. அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பாக அப்படிப்பட்டவன் கிடையாது. நீயும் அவனை லவ் பண்ணுற. கிடையவே கிடையாதண்ணா. சரி, அப்போ எதுக்கு நீயும் அர்ஜுனும் கட்டு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்க? அதிர்ச்சியில் விழிவிரிய சஞ்சயை பார்த்தாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது அவன்தான் கட்டு பிடிச்சான். சரி, அவனே பண்ணதா கூட இருக்கட்டும். நீ அவனை தள்ளி விடாமல் எதுக்கு நின்றுட்டு இருந்த? யார் கட்டு பிடிச்சாலும் இப்படி தான் நின்றுட்டு இருப்பியா? சஞ்சய் கேட்ட கேள்வியில் அவள் ஊனும் உயிரும் கூசி போனது. அவன் சொல்வதும் மறுக்க முடியாத உண்மைதானே. ஒரு நொடி என்றாலும் அவன் அணைப்பில் தான் உருகி நின்றது மன்னிக்க முடியாத குற்றமே. எதை சொல்லியும் தன்னை நியாயப்படுத்தி கொள்ள முடியாது என்று உணர்ந்தாள். ஆனால் நான் பண்ணது தப்பாகவே கூட இருக்கட்டும். ஆனால் என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை விட்டுடு ப்ளீஸ் என்று கண்ணீர் வழியே கெஞ்ச தொடங்கினாள். அம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இப்படி தான் கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைப்பாங்களா அண்ணா? அவளுடைய அழுகையிலும் கெஞ்சலிலும் அவன் உள்ளம் உருகிதான் போனது. அவளது தைரியத்தையும் மன உறுதியையும் கண்டு அவனே வியந்திருக்கிறான். அப்படிப்பட்டவள் தன்னுடைய சுயத்தையே மறந்துவிட்டு தன்னிடம் கெஞ்சும் அளவு கோழையானது கண்டு அவனுமே உடைந்து போனான். இதற்கெல்லாம் முழு முக்கிய காரணம் யுகேன் மட்டுமே. அவனால் தான் மித்ரா தன் தைரியத்தையெல்லாம் தொலைத்துவிட்டு நிற்கிறாள். அவனே தான் அதை சரி செய்யவும் வேண்டும். அவனால் மட்டும்தான் மித்ராவை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என சஞ்சய் உறுதியாய் நம்பினான். அதற்காக இன்னும் மித்ராவை காயப்படுத்தக்கூட அவன் தயாராகவே இருந்தான். இங்கே பார் மித்ரா, அம்மா அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அதுவும் உன் விருப்பம்தான். ஆனால் உனக்கு கல்யாணம் நடக்கணும், அது மட்டும் உறுதி. நீ நல்லா யோசிச்சு கூட சொல்லு என்றவன் அவன் அறைக்கு சென்று விட்டான். மித்ரா தான் செய்வதறியாமல் திகைத்து போனாள். வெகுநேரம் யோசித்தவளுக்கு சஞ்சயின் முன் தன்னை குற்றவாளியாக்கிய யுகேனின் மீது அத்தனை கோபம் வந்தது.
அவன் மீது தோன்றிய ஒரு நிமிடம் மயக்கமும் மறைந்து போய் வெறுப்பும் வன்மமும் மட்டுமே வளர்ந்து யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இந்த குற்ற உணர்விலேயே வாழ்நாள் முழுமையும் வாழ்வதை விட அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலுமே யுகேனையே திருமணம் செய்யலாம் என்ற முடிவை எடுத்தாள். அதை சஞ்சயிடம் சொல்லவும் செய்தாள். ஆனால் நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார? அதான் அந்த அர்ஜுனையே கட்டிக்கிறேன். திரும்பவும் மாற மாட்டல்ல? இல்லை மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணு என்று அவனிடம் சத்தியம் செய்துவிட்டு சென்றாள். அடுத்த நாள் காலை சஞ்சய் யுகேனிடம் பேசுவதற்காக புறப்பட்டான். யுகேன் அப்பொழுதுதான் ஆஃபீஸ் செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். சஞ்சயை கண்டதும் வரவேற்று அமர வைத்தவன், என்ன விஷயம் சஞ்சய், காலையிலேயே வந்திருக்க என்று கேட்டான். அர்ஜுன், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா? அது நீ மித்ராவை மேரேஜ் பண்ணிக்கிறியா என்று கேட்கவும் யுகேன் அதிர்ச்சியில் அவனை பார்த்தான். சஞ்சய், நிஜமாவா கேட்குற? ஆமாடா, ஆனால் அவளுக்கு தான் வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தியே, அதில் மித்ராவுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறாளா என்ற கண்களில் ஆசை மின்ன கேட்டான். அவளுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா. அதெல்லாம் நீ அவளோட சம்மதத்தை பற்றி யோசிக்க வேணாம். உன் முடிவை மட்டும் சொல்லு. என்னடா இப்படி கேட்குற? எனக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க கசக்கவா செய்ய போகுது? ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் மேரேஜ். உனக்கு அதில் ஓகே தானே? ஓகே தான், ஆனால் எதுக்கு இவ்வளோ அவசரம்? அவளே இப்போ தான் பாம்பு கடிச்சு க்யூர் ஆகிட்டு இருக்கா, அதுக்குள்ளே ஏன்? அர்ஜுன், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. கோயிலையே கல்யாணத்தை வச்சுக்கலாம், நான் போய் ஏற்பாடையெல்லாம் பண்ணுறேன் என்று சொன்னவன் கிளம்பி போக யுகேன் மகிழ்ச்சியில் பறக்க தொடங்கினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.